Taste the Daily. தஞ்சாவூர் மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள் உட்பட பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து ஜனவரி 8ஆம் தேதி தஞ்சை ரயிலடி தபால் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி என்று தான் அவ்வப்போது குறிப்பிட்டு வருவதாகவும், ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்தின் நலன் சார்ந்தே செயல்படுகின்றன என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னேர் எப்படியோ பின்னேறும் அப்படியே என்ற பழமொழிக்கேற்ப மக்கள் பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுகவை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையில் ஆதாய நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதோடு பல்வேறு மக்கள் விரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக சாடியுள்ளார். மேலும் திமுகவை சேர்ந்தவர்களால் நிகழ்த்தப்படும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை பட்டியலிட்டுள்ளார். அதில் தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகத்தில் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை கடுமையாக உயர்த்தியதால் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் என்றும், மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணியை மேற்கொள்ளும் நிறுவனம் இந்த பணியை முறையாக செய்யாத காரணத்தால் சாக்கடை நீர் சாலைகளில் வழிந்தோடும் அவல நிலை நீடிக்கிறது என்றும், மாநகராட்சிக்கு சொந்தமான பல்வேறு இடங்களை ஆதாய நோக்கத்துடன் வணிக நிறுவனம் மற்றும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் பயன்பாட்டிற்கு ஒதுக்கும் செயலில் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு முடியும் தருவாயில் இருந்த கன்வென்ஷன் சென்டரை விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு அரங்கத்திற்கு பெயர் மாற்றம் செய்து திறந்து வைத்துள்ளது என்றும், திருவையாறு பேருந்து நிலைய புதிய வணிக வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தை கடைகளாக மாற்றி முறையாக ஏலம் நடத்தாமல் ஆதாய நோக்கத்தோடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தாமலும், ஒரு சில திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தது போல் ஸ்டிக்கர் ஒட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவதும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், ஸ்டாலினின் விடியா திமுக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தஞ்சாவூர் மாநகர கழகத்தின் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி மற்றும் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் சேகர், தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளர் என் சரவணன் ஆகியோர் முன்னிலையிலும் வரும் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் ரயிலடி தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள், பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார்.